ஆர்ஜிஆர் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2024 நீட்டுக்கான கிராஷ் கோர்ஸ் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் வந்து ஆர்ஜிஆர் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க அப்படின்றது ரீசன் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அஃபோர்டபுள் ஃபீ ஸ்ட்ரக்சர். நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு இந்த இந்த டைம் ஃப்ரேம்ல புக்ஸ் மெட்டீரியல் கொடுத்து இந்த அளவுக்கு கிளாஸ் அருமையா கொடுத்து போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி என்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே டீடைல்டா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்னி நாலுமே கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி தென் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வச்சு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஆர்ஜிஆர் அகாடமி தான். ரைட்டா? ஃபர்ஸ்ட் வந்து அஃபோர்டபுள் ஃபீஸ். தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ். சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் பிளேசஸ் இருந்ததுன்னா அங்க வந்து ஆர்ஜிஆர் அகாடமி வந்து சென்டர்ஸ் இருக்கும். ஆவடி, அம்பத்தூர், தென் வாஷர்மேன்பேட், பெரம்பூர், அண்ணா நகர், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கே நகர், வெஸ்ட் மாம்பலம், தென் வந்து பாத்தீங்கன்னா மடிப்பாக்கம், தென் வந்து தாம்பரம், இந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி வந்து சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கு. ரைட்டா? ஏன்னா இங்க இருந்து அங்க டிராவல் பண்ணணுமா? இப்ப சப்போஸ் உதாரணத்துல முகப்பேர்ல இருப்பாங்க, முகப்பேர்ல இருந்து அண்ணா நகர் அந்த சிந்தாமணிக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன்லேயே சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல இருக்கு. அந்த மாதிரி சென்டர்ஸ் எல்லாமே நியரஸ்ட் சென்டர். வெஸ்ட் மாம்பலம் ரயில்வே கேட் இறங்குனதுமே இருக்கு. அதே போல தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்குனதுமே இருக்கு. அதே போல பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்குனதுமே இருக்கு. அதே போல உங்களுக்கு எல்லாமே சென்டர்ல உங்களுக்கு பஸ் ரீச்சபிள் இருக்கும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ரீச்சபிளா இருக்கிற மாதிரி சென்டர்ஸ் இருக்கு. தென் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கல்டி, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி. ஃபேக்கல்டிஸ் வந்து நிறைய இடத்துல இருப்பாங்க. எங்க கிட்ட இருந்து ட்ரைன் ஆன ஃபேக்கல்டி வெளியில போறப்ப யாருமே ரிஜெக்ட் ஆனது கிடையாது. ஆனா வெளியில இருந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டியா ஜாயின் பண்றேன் வர்றதுங்களுக்கு எனக்கு அங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன்னு வராங்க பாருங்க. அவங்களாம் நிறைய பேரை நாங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் டெஸ்ட் வச்சு. பட் எங்க கிட்ட ட்ரெயின் ஆயிட்டு ஒரு ஃபேக்கல்ட்டி வெளியில போறாங்கன்னா எந்த இன்ஸ்டிடியூஷன்லயுமே டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல ரிஜெக்ஷன் ஆன சான்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு தயார் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து டீச்சர்ஸுக்கே வந்து பாக்குறோம். அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கல்டிஸ் வந்து இருப்பாங்க. தென் வந்து கிளாஸஸ் வந்து போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். தமிழ்நாட்டுல அதுவும் சென்னையில தமிழ் மீடியம் கிளாஸஸ் வந்து சென்னையில கிடையவே கிடையாது. ஒன்லி இன்ஸ்டிடியூஷன் சென்னையில தமிழ் மீடியத்துல நீட்டுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்றது. நீட்டுக்கு புக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கு, நீட்டு கிளாஸஸும் தமிழ் மீடியத்துல இருக்கு. அதே போல இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கிளாஸஸ் போத் பைலிங்குவல் கிளாஸஸ் வேணும்னா இருக்கு, இங்கிலீஷ்லயே கிளாஸஸ் வேணும்னாலும் கிளாஸஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து அவைலபிள் இருக்காங்க. போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் கிளாஸஸ் ஆர் அவைலபிள். தமிழ் மீடியம் அப்படின்றப்ப பியூர் தமிழ் தான். தமிழ்ல கொஸ்டின்ஸ் பேப்பரும் இருக்கும், கொஸ்டின் டீச்சரும் எடுப்பாங்க, புக்ஸும் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான கிளாஸஸ் ரைட்டா? அதுவும் சென்னையில யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா வெல் ஸ்ட்ரக்சர்டு அண்ட் அப்டேட்டட் சிலபஸ் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்ப சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அளவுக்கு வந்து ஆர்ஜிஆர்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து மெடிக்கல் சீட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் கெட்டிங் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் ஆர்ஜிஆர் அகாடமி. தென் வந்து we are giving scholarship, special scholarship for SC, SC, ST ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறமா அந்த 7.5% வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மலா ஃபீஸ் கம்மி, அதுலயே வந்து ஃபீஸ் அவங்களுக்கு எல்லாம் கம்மி பண்ணி கொடுக்குறோம். தென் கிளாஸஸ் ரூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் ரூம்ஸ் தான் எல்லாமே. கிளாஸஸ் வந்து வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் நல்லா வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா கிராஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மேல தான் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஏப்ரல்ல நடக்கும் இல்லையா? அந்த டைம் வந்து கொஞ்சம் வெயில் சீசன், அப்ப வந்து அன்கம்ஃபர்டபுளா பசங்களுக்கு இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஏசி கிளாஸ் ரூம்ஸ். தென் வந்து டெய்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். கிளாஸஸ் கொடுத்தது அந்த மார்க்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா பேரண்ட்டுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சிருப்போம், அது மூலயமா பேரண்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணிவிடுவோம். தென் வந்து ஃபுல் டெஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கிராஷ் கோர்ஸ்ல இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கண்டக்ட் பண்ண முடியும், பட் நம்ம 3 ஃபுல் மாக் டெஸ்ட், ஃபுல் நம்ம எப்படி மெயின் எக்ஸாம்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்
720 மார்க்ஸுக்கு வந்து மார்க் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஷ் கோர்ஸில் கண்டக்ட் பண்ணுவோம். அதில் வந்து டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும், தென் ஃபுல் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வில் கண்டக்ட். அதனால ஆர்ஜிஆர் அகாடமியோட கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் இருக்கும். யாரெல்லாம் 11th and 12th வந்து ரொம்ப அருமையா வந்து சப்ஜெக்டை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி எல்லாம் 11th and 12th ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க, சப்ஜெக்ட் கிளாரிட்டி இருக்கு, கான்செப்ட்ஸ் நல்லா தெளிவா இருக்கு, ப்ராப்ளம்ஸ் கொடுத்தா போடுற அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஆர்ஜிஆர் அகாடமி ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணி கிராக் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி குறைஞ்ச ஃபீஸ்ல. ரெண்டாவது வந்து இல்ல இப்பதான் நான் ட்ரை பண்றேன், சும்மா எழுதி பார்க்கலாம் அப்படின்னாலும் இது ஒரு குறைஞ்ச அமௌண்ட்ல நீங்க எக்ஸாம் படிச்சுட்டு கிராஷ் கோர்ஸ்ல எக்ஸாம் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ரைட்டா? மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. GR Academy 9176552121. I am ready to help you from applicationல இருந்து அட்மிஷன் வரைக்கும், காலேஜ் அட்மிஷன்ஸ் வரைக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். சும்மா கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணா மட்டும் இல்ல, அவங்களுக்கு அப்ளிகேஷன், நீட் அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து, அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றதுல இருந்து, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங்க்கு போயிட்டு என்ன காலேஜஸ் எல்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணணும், இந்த ப்ராசஸ் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி நம்ம கூடயே இருப்பாங்க. ரைட்டா? உங்களுக்கு அதை பத்தி எந்த விதமான தயக்கமும் இல்லாம ஆர்ஜிஆர் அகாடமில நீங்க ஜாயின் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கிராஷ் கோர்ஸ் நீட்டுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இமிடியேட்டா ஆர்ஜிஆர் அகாடமிக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. ஃபீஸ் வந்து சஸ்பென்ஸ், ஏன்னா ரொம்ப ஃபீஸ் கம்மி இல்ல, வெளியில சொல்லக்கூடாது மத்தவங்களுக்கு, அதனால யாருக்கும் சொல்லல. நீங்க கால் பண்ணி ஃபீஸை தெரிஞ்சுக்கிட்டு இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.